ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழில் ஒரு வேலை இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு. அந்த வேலையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லாஸ்ட் டேட் 20/12/2024. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்புன்னு போட்டிருக்காங்க. குழந்தை நலனுக்குள்ளது. இதில் சம்பளம் 11,916 போட்டிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. அதை கணினி இயக்குனர் பணியிடத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது 12th பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் தமிழ் இங்கிலீஷில் சீனியர் கிரேடு முடிச்சிருக்கணும். அதாவது சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து ஏஜ் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கல, ஆனால் 40 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மயிலாடுதுறையில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு இதிலேருந்து கொடுத்துருக்காங்க வேலை. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இது என்றைக்கு வரணும்னா 20ஆம் தேதி 12க்குள்ளே சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சேரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகன், அப்புறம் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். அப்ளிகன் பேர் கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே ஸ்டார் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கோ எழுதிவிடணும். தென் வேலை எங்கேயாவது பார்த்துருந்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எங்கே வேலை பார்த்து எந்த இயர்லேருந்து இந்த இயர் வரை பார்த்துருந்துச்சு, டேட் படி எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் எத்தனை வருஷம்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ண வேண்டியதான். ஃபார்ம் ரொம்ப ஈஸி. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்த்துக்கோங்க.